நான் உங்க கங்காதரன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ். அப்போ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ்னால் இது கீழே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் கான்செப்ட் பார்த்துட்டு எக்ஸசைஸ் சம்ஸும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சில பேசிக் ஐடியாஸ் தெரியணும். அந்த ஒரு இதை டிஸ்கஸ் பண்ணிடலாம் வாங்க. ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ். அப்போ எப்போ வந்து ஒரு ரெண்டு மேட்ரிசஸை நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் ஏன் இருக்குது, அதோட ஆர்டர் வந்து லெட் இட் பி 3/4. சரிங்களா, அதோட ஆர்டர் வந்து லெட் இட் பி 3/4. இன்னொரு மேட்ரிக்ஸ் பி இருக்குது, அதோட ஆர்டர் லெட் இட் பி 4/2. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிசஸை மல்டிப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால் 100% மல்டிப்ளை பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ஏ மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் பி மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் எப்படி இருக்குங்க, ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஒரு மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் இன்னொரு மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்குன்ற பட்சத்தில் என்னால் அந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் என்ன பண்ண முடியுங்க, மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ அடுத்த கேள்வி, சார் மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, மல்டிப்ளை பண்ணால் சி அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்குது. அப்போ அந்த கிடைக்கிற மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னவா சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே என்ன நம்பர் இருக்குது, 3, அதாவது ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் அது வந்து எனக்கு நம்பர் ஆஃப் ரோஸாக மாறும். செகண்ட் மேட்ரிக்ஸோட காலம் என்னவா இருக்குது, 2, அது வந்து எனக்கு நம்பர் ஆஃப் காலம்ஸும் வரும். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற அந்த சி அப்படின்ற மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னவா இருக்கும்னா 3/2 இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கே அப்படின்ற ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி இருக்குது. சரிங்களா, நான் வந்து லெட் இட் பி ABCD அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அப்போ இந்த ஸ்கேலார் குவான்டிட்டியை நான் மல்டிப்ளை பண்ணும்போது இது எப்படி பிஹேவ் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கேலார் வந்து மேட்ரிக்ஸ்குள்ளே டேரெக்டாக மல்டிப்ளை ஆயிருங்க. இந்த ஸ்கேலார் வந்து மேட்ரிக்ஸ் கூட டேரெக்டாக மல்டிப்ளை ஆயிரும். K × A KA, K × B KB, K × C KC, K × D KD. இந்த மாதிரி என்ன ஆயிருங்க, டேரெக்டாக மல்டிப்ளை ஆகும். ஸோ இன்னுமே புரியுற மாதிரி சொன்னால் இப்போ 5ன்னு ஒரு நம்பர் இருக்குது, 1 2 3 4 அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அப்போ என்னோட ஃபைனல் மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 into this matrix is 5, 5 into 2 10, 5 into 3 15, 5 into 4 20. அப்போ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் பை ஸ்கேலார் அப்படின்னா அந்த ஸ்கேலார் குவான்டிட்டி வந்து டேரெக்டாக என்ன இருங்க, ஒவ்வொரு எலமெண்ட் கூட மல்டிப்ளை ஆகும். இந்த பாயிண்ட்டு நம்மளுக்கு தெரியும். சரிங்களா, ஸோ இப்போ இதை வச்சு சில எக்ஸசைஸ் சம் சால்வ் பண்ணுவோம் வாங்க. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, ஏ அப்படின்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பி அண்ட் சின்றது மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாமே என்னவா இருக்குங்க, ஒரு 2/2 மேட்ரிக்ஸாக இருக்குங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்றது பார்ப்போம். ஃபைண்ட் 3A - C. அப்போ ஏன்றது இந்த மேட்ரிக்ஸ், அதுக்கு நான் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்கேலார் கூட மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ நான் முதல்ல 3Aவை கண்டுபிடிக்கிறேன். அப்போ 3 × A வந்து என்னது 2 4 3 2. அப்போ 3 × 2 4 3 2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணும். 3 × 2 எவ்வளோப்பா 6, 3 × 4 எவ்வளோ 12, 3 × 3 எவ்வளோங்க 9, 3 × 2 6. அப்போ இதுதான் 3Aவோட வேல்யூ. ஆப்வியஸாக நம்மளுக்கு C தெரியும், இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ 3Aவையும் Cயவும் நம்ம என்ன பண்ண போகிறோங்க, மைனஸ் பண்ண போகிறோங்க. அப்போ 3A நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 6 12 9 6. அப்புறம் மைனஸ் Cயோட வேல்யூ என்னதுங்க -2 5 3 4. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 + 2 எவ்வளோங்க 8. 12 - 5 12 - 5 எவ்வளோங்க 7. 9 - 3 எவ்வளோங்க 6. 6 - 4 எவ்வளோங்க 2. அப்போ 3A - Cயோட வேல்யூ வந்து என்னதுங்க நம்மளுக்கு 8762. திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா, அப்போ ஸ்கேலார் கொடுத்தா டேரெக்டாக உள்ளுக்கு எலமெண்ட்ஸோட மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ அடிஷன் கேட்டால் ஆட் பண்ணுறோம், சப்ராக்ஷன் கேட்டால் மைனஸ் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸசைஸ் அவங்க அதே மேட்ரிசஸ் தான் கொடுத்துருக்கான். பட் என்னதுங்க, எனக்கு சப்ராக்ஷன் அடிஷனுக்கு பதிலாக எனக்கு மல்டிப்ளை பண்ண சொல்கிறான். AB அப்படின்ற ரெண்டு மேட்ரிக்ஸ் என்ன பண்ண சொல்கிறான், மல்டிப்ளை பண்ண சொல்கிறான். ஸோ இங்கே பாருங்கள் 2/2 மேட்ரிக்ஸ், இதுவும் 2/2 மேட்ரிக்ஸ். இதோட நம்பர் ஆஃப் காலமும் இதோட நம்பர் ஆஃப் ரோஸும் எப்படி இருக்குங்க, சேமாக இருக்குது. அப்போ எனக்கு ஒரு புது மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அந்த மேட்ரிக்ஸ் வந்து AB. அப்போ அந்த ABன்ற மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து என்னவாக இருக்கும், அதுவும் 2/2 தான் இருக்கும். இதுதான் நம்ம இப்போ கான்செப்டாக பார்த்தோம். இப்போ AB எப்படி பண்ணணும், ஃபஸ்ட்டு A எழுதிக்கோங்க. A வந்து என்னது 2 4 3 2. B என்னதுங்க
1 3 minus 2 5 இந்த மாதிரி எழுதிக்கிறோம். எழுதிட்டு என்ன பண்ணணும்னா நல்லா கவனிங்க, அதாவது ஃபஸ்ட்டு ரோவையும் ஃபஸ்ட்டு காலமையும் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து ஃபஸ்ட்டு ரோவையும் செகண்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து செகண்ட் ரோவையும் ஃபஸ்ட்டு காலமையும் பண்ணணும். அதுக்கடுத்து செகண்ட் ரோவையும் செகண்ட் காலமையும் பண்ணணும். இப்போ நான் பண்ணுறேன் கவனி. இப்போ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம்னா 2 into 1 எவ்வளோங்க? +2 ப்ளஸ் 4 into -2 எவ்வளோங்க? ப்ளஸ் இன்ட்டு -8 அப்போ எவ்வளோங்க? -8. இப்போ இங்கே பாருங்கள் 2 into 3 எவ்வளோங்க? 6 +6 ப்ளஸ் 4 into 5 எவ்வளோங்க? 20 அப்போ +20. 3 into 1 எவ்வளோங்க? +3 ப்ளஸ் 2 into -2 எவ்வளோங்க? -4. 3 into 3 எவ்வளோங்க? +9 ப்ளஸ் 2 into 5 எவ்வளோங்க? +10. ஓகேங்களா? ஸோ இப்போ பேசிக் கால்குலேஷன் தான். இப்போ +2 -8 எவ்வளோங்க? -6 +6 +20 எவ்வளோங்க? +26. அடுத்து +3 -4 எவ்வளோங்க? -1 +9 +10 எவ்வளோங்க? +19. ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர், அதாவது ஏபியோட வேல்யூ வந்து என்னதுங்க? -6 26 -1 அண்ட் 19. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் வாங்க. 7th கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதை நமக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட் பண்ணும்போது ஜஸ்ட் A11 ஆஃப் தி ஃபஸ்ட் மேட்ரிக்ஸும் A11 ஆஃப் தி செகண்ட் மேட்ரிக்ஸும் டேரெக்டாக ஆட் பண்ணலாம். A22 ஆஃப் தி ஃபஸ்ட் மேட்ரிக்ஸையும் A22 ஆஃப் தி செகண்ட் மேட்ரிக்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாங்க? டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி போகும்போது cos² x ப்ளஸ் sin² xன்னு வரும். cos² x ப்ளஸ் sin² x. அதே மாதிரி இங்கே என்ன வரும்? sin² x plus cos² x. sin² x plus cos² x. அடுத்து sin² x plus cos² x. அதாவது sin² x plus cos² x. அடுத்து cos² x plus sin² x. cos² x plus sin² x. கரெக்டாக இல்லையாப்பா? நம்மளுக்கு தெரியும் ட்ரிக்னோமெட்ரியில் we will be studying and 11th நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. என்னதுங்க? sin² θ plus cos² θவோட வேல்யூ வந்து என்னதுங்க? = 1. அப்போ இன்னொன்று நம்மளுக்கு தெரியும், அடிஷன் இஸ் அ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்படின்னு என்னது? 2 + 3 5 தான், 3 + 2 5 தான். அதாவது நான் ரிவர்ஸ் பண்ணி ஆட் பண்ணாலும் எனக்கு சேம் ஆன்சர் தான் கொடுக்கும். அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்லுவோம்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் sin² θ ப்ளஸ் cos² θன்னு சொன்னாலும் ஒன்று தான், cos² θ ப்ளஸ் sin² θன்னு சொன்னாலும் ஒன்று தான். அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது? cos² x ப்ளஸ் sin² x அப்படின்னா வேல்யூ என்னதுங்க? 1. sin² x ப்ளஸ் cos² x 1. sin² x ப்ளஸ் cos² x 1. அப்போ இங்கே என்ன வருங்க? 1. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு மேட்ரிக்ஸ் வந்து எனக்கு என்டையர் எலமெண்ட்ஸும் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸை நம்ம என்னென்னு சொல்லலாங்க? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்.